எல்லாருக்கும் நமஸ்காரம். குரு நமக்கு ஆசான் மட்டும் இல்லை, நம்மள ஒரு தாயா, தந்தையா, நமக்கு வழிகாட்டியா, ஒரு வைத்தியநாதரா, ஞான பசியை தீர்க்கிற ஞானாம்பிகையா, காமாட்சியா, பல விதமா நம்மளை கூட்டிட்டு போவார். அந்த வெவ்வேறு ரூபங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த 3 பெரியவா எப்படி எப்படி நடந்துட்டா அப்படின்னு சின்ன சின்ன அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். இதுல ஒரு முதல் 2 அனுபவம் மகா பெரிவாளை பத்தியும், அப்புறம் நம்ம ஜெயந்திர பெரிவாளை பத்தியும் நம்ம டாக்டர் சுதா சேஷியன் அம்மா அவளுடைய அனுபவத்தை பகிர்ந்துண்டா. அதுதான் நாங்க இப்போ இங்க ஷேர் பண்ண போறோம். ஒரு தடவை தீபாவளிக்கு முதல் நாள் அவளுக்கு காஞ்சிபுரத்துல ஏதோ ஒரு சொற்பொழிவுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு, போயிருக்கா. அதனால அவ அப்பா சொன்னானா, தீபாவளிக்கு முதல் நாள் போறோமே, மறுநாள் தீபாவளி அன்னைக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டே நம்ம ஊருக்கு திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளைக்கு தீபாவளி அன்னைக்கு போயிருக்கா. தீபாவளி அன்னைக்கு இங்கே எவ்வளோ தரிசனத்துக்கு கூட்டம் இருக்கும்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஸோ மகாபெரிவாளை பார்க்க அவ்வளோ கூட்டம் அப்படியே நிரம்பி வழியாது. அப்புறம் இவாளும் போயிருக்கா. அப்போ ஒரு வேலை பாடசாலை குழந்தைகள் கொஞ்சம் பேர் இருந்திருக்கா. அவ ஏதோ எப்பவும் போல அவ கொஞ்சம் பாராயணம் பெரியவா முன்னாடி சொல்லுவா இல்லையா, அது மாதிரி சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அவருடைய கூட இருக்க அணுக்க தொண்டர்கள்லாம் பிரசாதம் கொடுக்க சொல்லியிருக்கா. பெரியவா அப்படியே அந்த பழத்தட்டை எடுத்துக்கிறா, அப்படி பழத்தை எடுக்கிறா, திருப்பி உள்ள வச்சு விடுறா, எடுக்கிறா, திருப்பி வைக்கிறா. என்னடா இது கொடுக்க மாட்டேங்கிறாளே, என்ன தெரியலையே அப்படின்ட்டு. அப்புறம் பக்கத்துல பார்த்தாக்கா தீபாவளிங்கிறதுனால சில பேர் பட்டாசு எல்லாம் சமர்ப்பணம் பண்ணியிருப்பா. ஸோ அதுல இருந்து எதையோ எடுக்கிறார். இவ குழந்தைகளுக்கு பழங்கள் கொடுத்தா சந்தோஷமா வாங்கிப்பா, அதை விட்டுட்டு ஏதோ பட்டாசு இதை கொஞ்சம் எடுக்கிறாரு அப்படின்னா அதுவும் கொடுக்கல. இப்படி கொஞ்சம் நேரம் பண்ணியிருக்கா. சரி, அவளை பிரதர்ஷனமாவது வர சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணா, ஒரு சரவெடி எடுத்து ஒரு பையன் கையில கொடுத்தாராம். அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல, அதை வச்சுண்டா, என்ன பண்ணணும்னு தெரியல. சரி, பிரதட்சணமா வந்துட்டு சரி இனிமே அவர்கிட்ட ஒன்றும் எதுவும் வராது போட்டிருக்க அப்படின்னு நினைச்சிட்டு அவ கிளம்பலான்னு இருக்கும்போது அவர் ஒரு நிமிஷம் நில்லுங்கோ அப்படின்னு அந்த குழந்தைகள் இருக்க சொல்லிட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு ஹெட்டிங்க சொல்லி அதை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. அப்போ அந்த சரவடி வச்சுட்டு இருந்த பையன் இருக்கா இல்லையா, அப்படியே அவன் கண்ணுந்து தண்ணி தனியா கொட்டுறது, கண்ணீர் கொட்டுறது. அப்படி என்ன அப்படின்னு அவளுக்கு புரியல, என்ன இது அதை சொல்றான். அவர் சொன்னதை சொல்றான். அட் த சேம் டைம் அவனுக்கு அப்படியே கண்ணுந்து தாரதாரியா கொட்டின்னு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பையனுக்கு தொண்டையில ஒரு சின்ன ஏதோ வலியோ ஏதோ சின்ன ப்ராப்ளம் இருந்திருக்கு. முதல் தடவை சொன்னப்ப அவனால நல்லா ஃப்ளூவெண்டா சொல்ல வரல. அதுக்கப்புறம் இந்த சரவெடி மாதிரி இது கடகட கடகடன்னு சொல்லணுங்கிறத சொல்லாம அவர் அவன்கிட்ட அதை கொடுத்தது. 2வது தடவை சொன்னப்போ கடகட கடகடன்னு அவனால சொல்ல முடிஞ்சது. இது அதுக்குதான் கொடுத்தாரா என்னன்னு அவனுக்கு புரியாத அந்த குழந்தை அந்த ஆனந்தத்துல அந்த கண்ணீர் அவனுக்கு இருந்திருக்கு. நம்ம நம்மளுக்கு உடம்புல ஒரு உபாதை இருக்கோ இல்ல ஏதோ கஷ்டம் இருக்கோ அப்படின்னு அவட்ட சொல்லணுங்கிறதே இல்லை. சொல்லாமே ஒரு வைத்தியநாதரா இருந்து குரு நம்மளை காப்பாத்துவாருங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி ஒரு டைம் ஜெயந்திர பெரியவா என்ன பண்ணியிருக்கா, ஒரு வாரம் பகவத்கீதை உபன்யாசம் இருக்கு. அப்போ நம்ம சுதா சேஷினமா அது போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்திருக்கா. போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, அவளுக்கு கொஞ்சம் அப்போ ஹாஸ்பிட்டல் இது ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவ கிளம்பி இங்க வர்றதுக்குள்ள பெரியவாழ்வு உபன்யாசம் ஆரம்பமாயிடுது. அதுக்கப்புறம் சரி லேட்டா போயிருக்கா, அப்படியே உட்கார்ந்துட்டு கண்டினியூ பண்ணி கேட்டிருக்கா. இவா லேட்டா வந்தாங்கிறது பெரியவா பார்த்துருக்கா. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கிக்க போறச்சே என்ன லேட்டு அப்படின்னு கேட்டாராம். உடனே இல்லை, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் அந்த வேலைகள் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுது, சரி உட்காருன்னு சொல்லிட்டு அவ எந்த இடத்து வரைக்கும் மிஸ் பண்ணியிருந்தாலோ அதுக்கு முன்னாடி இவர் என்ன சொன்னாரோ அதை உட்கார்ந்துட்டு முழுக்க அந்த அம்மாவுக்கு அவர் எடுத்து சொல்லியிருக்கார். அவளுக்கு ரொம்ப அவ்வளவு தூரம் நினைச்சுட்டு அது வரைக்கும் ஞாபகமும் வச்சுட்டு அத்தனையும் அவளுக்கு எடுத்து சொன்னாருன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேள்வி கேட்டாராம், பகவத்கீதை யாருக்கு சொன்னா அப்படின்ட்டு. சிம்பிள் கொஸ்டின், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு சொன்னாரு. இவாளும் அதை சொல்லியிருக்கா. உடனே அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டாராம். உடனே இப்படி யோசிச்சு அப்புறம் அந்த மகாபாரத போர் ஃபுல் அண்ட் ஃபுல் திருதராஷ்டிரருக்கு
சஞ்சயன் வந்து எடுத்து சொல்லிட்டே இருந்திருக்கா, அவருக்கு அந்த சக்தி இருந்ததுனால. சோ அதே நேரத்துல இவர் சொல்லும் போது அதை அப்படியே அவன் கேட்டு கேட்டு வாங்கி திருதராஷ்டிரருக்கு சொல்லியிருக்கார். சோ அதை அவன் வந்து அவ சொல்லியிருக்கான். அப்புறம் வேற என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கப்புறம் இவ அவர் செகண்ட் என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அப்ப அவர் சொன்னாராம், நமக்கு தெரியற தர்மங்களை, நமக்கு காதல விழுற தர்மங்களை, நல்ல விஷயங்களை அர்ஜுனன் மாதிரி கண்ணை திறந்துண்டு, அதாவது ஞான கண்ண அகக்கண்ணை திறந்து பார்த்து கிரகிச்சு நடந்துக்கலாமா, இல்ல திருதராஷ்டிரர் மாதிரி அகக்கண்ணிய மூடிட்டு, அவருக்கு நார்மல் கண்ணுல தான் தெரியும், பார்வை இல்லை, பட் இவர் சொன்னது வந்து அகக்கண்ணிய மூடிட்டு எதையும் வந்து கண்டுக்காம பாசிங் கிளவுட் மாதிரி இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு விடுறாப்புல இருக்கலாமா, எது வாழ்க்கைக்கு சிறந்தது அப்படின்னு. சோ அன்னைக்கு வந்து அவளுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஞான பசிக்கு வந்து அவர் ஒரு ஞானாம்பிக்கா இருந்து ஒரு நல்ல விஷயத்தை அவர் கொடுத்தது அவளுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு நிறைவா இருந்ததுன்னு அவ வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார். இப்ப அடுத்தது நம்ம விஜயேந்திர பெரிவாளுக்கு வருவோம். எனக்கு நடந்த சில ஒரு 1-2 அனுபவங்களை இங்க சொல்லலான்னு இருக்கேன். அதாவது ஜெனரலாவே வந்து எல்லாருமே சொல்லுவா ஈஸ்வர ஸ்வரூபம், காமாட்சி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி நம்ம மனசுல இருக்கிற ஒரு தாபத்தை கூட அவ எப்படி தீர்ப்பா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னால பெரியவா வந்து ஓரிருக்கையில இருந்துட்டு இருந்த சமயத்துல சகசர பத்மதள ஆராதனா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதுல வந்து என்னன்னா ஸ்கூல் குழந்தைகள், இந்த டீனேஜ்ல இருக்காங்க, அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது சில ஸ்பெசிஃபைடு ஸ்லோகங்கள் பெரியவா வந்து செலக்ட் பண்ணி சொல்லுவா. அதை வந்து அந்த குரூப், அந்த ஸ்ரீவித்யா காமாட்சி சமிதி, அவ ஸ்ரீவித்யா சமிதியில இருக்கிறவா வந்து அதுல இருந்து டீச்சர்ஸ் இருக்கா, வாலண்டியர்ஸ் இருக்கா, அவ வந்து குரூப்பா வெவ்வேறு ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஆன்லைன்ல சொல்லிக் கொடுக்கறது. அப்ப இந்த கொரோனா வந்திருந்த டைம், சோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறது அதெல்லாம் இருந்தது. அண்ட் வந்து என்னன்னா அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் நாள்ல வந்து பெரியவா முன்னால வந்து அந்த குழந்தைகள் எல்லாம் போய் பாராயணம் பண்றதுன்றது வழக்கம். சரி, நம்ம வந்து பெரியவாளை ஒரு தர்ஷனம் பண்ண மாதிரியும் இருக்கும், அப்படி ஒரு நல்ல சில ஸ்லோகங்கள் கேட்கிற மாதிரி இருக்குமே, நான் வந்து என்னோட பேத்தியோட போயிருந்தேன். அப்ப வந்து மத்தியானம் எல்லாரும் அசம்பிளை அந்த மண்டபத்துக்கு கீழே ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும் நந்திக்கு முன்னாடி, அங்க எல்லாரும் அசம்பிளை உட்கார்ந்துட்டா. திடீர்னு கொஞ்சம் வந்து மழை காத்து வர மாதிரி இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அந்த மண்டபத்துக்குள்ளேயே அழகா உட்கார வச்சா, ஃபுல் இதுலயும் உட்கார வச்சுட்டா. கிட்டத்தட்ட ஒரு 400 குழந்தைகளுக்கு மேல இருப்பா. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருந்தா. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3:15 அந்த டைமுக்கு ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அது போயிட்டே இருக்கு, ஏன்னா அத்தனை குரூப், அவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்கு. இதெல்லாம் பெரியவா வந்து உட்கார்ந்துட்டு கேட்டுட்டே கூட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்க பாக்குறதுக்கு வேற ஏதாவது கேட்கறதுக்குன்னு வரவாளுது வந்து அவளுடைய அணுக்க தொண்டர்கள் ஏதாவது விஷயம் சொன்னா அதையும் வந்து அவளுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு இதை கவனிச்சுட்டே இருக்க. அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சந்தியாகாலம் தாண்டது ஒரு 6:30 மணிக்கும் இன்னும் போயிட்டு இருக்கு. பூஜை கட்டிலையும் பார்த்தேன்னாக்க டியூப் லைட் யூஸ் பண்ண மாட்டா. அதே மாதிரி அவர்கிட்டையும் வந்து அன்னைக்கு நல்லா ஒரு நல்ல அவ்வளோ பெருசு அங்க நல்ல ஒரு பெரிய குத்து விளக்கு மாதிரி இருக்கும், அதை தான் ஏற்றி வைப்பா. ஸோ அன்னைக்கும் வந்து பின்னால வந்து அழகா ஒரு ஆரஞ்சு ஸ்கிரீன் இருக்கு, இவர் உட்கார்ந்துட்டு இருந்த எங்க 2 சைட்ல வந்து நல்லா பெரியதா அந்த வழக்கு எழுதிட்டு இருக்கு. இங்க எது பாக்கடிச்சு அவ்வளோ அப்படியே ஜொலிப்பா இருக்கு, அவ்வளோ வந்து நம்மளுக்கு மனசுக்கு இதமா இருக்கு. அப்படி பெரியவாள் அந்த 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 ஒளிக்கு நடுப்புற பாக்குறதுக்கு. சரி வந்து எனக்கு போட்டோ எடுக்கணும் போல ஆசையா இருந்தது. நான் வந்து அந்த குழந்தைகள் அவன உட்கார்ந்ததுக்கு பின்னால நாங்க இருக்கோம். ஸோ குவைட் அ டிஸ்டன்ஸ். நான் வந்து இப்படி கேமரால வச்சு பாக்குறேன், நேரம் வந்து தெளிவா இருக்கிற அளவுக்கு கேமரால இல்ல. சரி கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணுவோம் அப்படின்னாக்க கிளாரிட்டி சரியா வரல. நான் இப்படி கொஞ்சம் சிரமப்படுறது. இன்னொரு ஒரு குழந்தையோட அப்பா, நாங்கெல்லாம் ஒன்னா தானே உட்காந்து, அவர் பார்த்துட்டு சொன்னார், இது வந்து இங்க இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து சரியா வராது, நீங்க ஜூம் பண்ணாலும் இதுவா இருக்காது, கொஞ்சம் நீங்க பக்கத்துல போயிட்டு நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்ல கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஸ்பேசஸ் இருக்குல்ல, அதுல அப்படியே மெதுவா தாண்டி கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பக்கத்துக்கிட்டக்க போயிட்டு நான் போட்டோ எடுக்க போறச்சு. யாரும் ஒரு லேடி வந்து, என்ன நீங்க போட்டோ எல்லாம் எடுக்க கூடாது, அதெல்லாம் தப்பு, போங்க அப்படின்னு.